சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞன், திரைப்பட பாடலாசிரியன். பொங்கல் திருநாள், அறுவடை திருநாள், தமிழர் திருநாள், இப்படியெல்லாம் பொங்கல் பண்டிகை அழைக்கப்படுகிறது. ஆனால் அடிப்படையில் இந்த பண்டிகை எதற்கான பண்டிகை தெரியுமா? நமக்கெல்லாம் ஒளி தந்து காப்பாற்றுகின்ற தன்னுடைய அந்த வீரியமான ஆற்றலால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் காப்பாற்றுகின்ற அந்த சூரிய பகவானை, அந்த சூரிய தேவனை வழிபடுவதற்குரிய ஒரு பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகை. அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள் தான் இந்த பொங்கல் பண்டிகை திருநாள் என்பது. நம்முடைய தேசிய கவியாகிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சூரியனை போற்றி சில அழகான கவிதைகளை எழுதியிருக்கார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே சூரியனை நேருக்கு நேராக பார்த்து அந்த சூரியனுடைய ஆற்றலை உள்வாங்கி தனக்குள் தேக்கி வைத்து அந்த நாளில் என்ன கவிதைகள் எழுத வேண்டுமோ அதை பாரதியார் எழுதுவார். சூரிய நமஸ்காரம் என்பது அவருக்கு மிக மிக பிடித்தமான செயல்பாடுகளில் ஒன்று. இப்போ நாம சூரிய தரிசனம் அப்படிங்கிற தலைப்பில் பாரதியார் எழுதிய ஒரு அழகான பாடலை பற்றி பார்க்க போறோம். இந்த பாடல் பிறந்த சூழல் என்ன அப்படின்னா, ஒரு நாள் பாரதியார் சூரியனை பார்ப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே வராரு. ஆனால் அப்போ பார்த்தா வானம் மேக மூட்டத்தோட இருக்கு. சூரியன் அந்த மேகங்களுக்கு பின்னால மறைஞ்சிருக்கு. சூரியனை தரிசிப்பதற்காக வந்த பாரதியாருக்கு ஒரு சின்ன ஏமாற்றம். இந்த மேகங்கள் எல்லாம் விலகி நாம் அந்த சூரியனை தரிசிக்க மாட்டோமா அப்படின்னு அவருக்கு ஒரு ஏக்கம் ஏற்படுகிறது. அதை சூரியன் கிட்டேயே அவர் வெளிப்படுத்துகிறார். நீ உன்னுடைய அழகான அந்த பிரகாசமான முகத்தை எனக்காக காண்பிக்க கூடாதா? நான் உனக்காக காத்திருக்கிறேனே, நீ விரைந்து உன்னுடைய அந்த ஜோதி முகத்தை காட்டி உன்னுடைய ஆற்றலை எனக்கு அருள மாட்டாயா அப்படின்னு கேட்பது போல சூரிய தரிசனம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. இப்போ அந்த பாடலை நாம் பார்க்கலாம். சுருதியின் கண் முனிவரும் பின்னே தூமொழி புலவோர் தாமும் பெரிது நின்றன் பெருமை என்றேத்தும் பெற்றி கண்டு உனை வாழ்த்திட வந்தேன். பரிதியே பொருள் யாவிற்கும் முதலே பானுவே பொன்செய் பேரொளி திரளே கருதி நின்னை வணங்கிட வந்தேன். கதிர்கொள் வாழ்முகம் காட்டுதி சற்றே. இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம், ஏன் இந்த உலகத்துக்கே ஆதார சக்தியாக இருக்கக்கூடியது சூரியன். அவனுடைய ஒளி ஒரு பொன் வெள்ளத்தை வானத்தில் அப்படியே பாய்ச்சியது போல இருக்கான். இந்த பரிதி, பானு, இந்த சொற்கள் எல்லாம் சூரியனுக்கான வேறு பெயர்கள். இந்த பாடல் வரிகளை கேட்ட உடனேயே இதில் என்ன பாரதியார் சொல்ல வருகிறார் என்று ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த பாடலினுடைய முதல் 2 வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேத மரபை பாரதியார் சுட்டி காட்டுவது உங்களுக்கு புரியும். வேத ரிஷிகள் தங்களுடைய அந்த மந்திரங்களில், ஸ்லோகங்களில் சூரியனை ரொம்ப உயர்த்தி ஒரு தெய்வமாக கருதி பணிந்து வழிபடுவாங்க. வேதங்களில் தோய்ந்த பாரதியாரும் அந்த வேத ரிஷிகளை படித்ததனால, அந்த ஸ்லோகங்களை நன்கு அறிந்ததனால, அதே போல நானும் ஒரு வேத ரிஷி போல சூரியனாகிய உன்னை வழிபடுகின்றேன் அப்படின்னு சொல்றார். நம்முடைய பாரத தேசத்தில் வேத ரிஷிகள் மட்டுமல்லாது நம்ம நாடு முழுக்க இருந்த பல மொழி புலவர்கள் தங்களுடைய அற்புதமான கவிதைகளால், பாடல்களால் இந்த சூரியனை தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வந்திருக்காங்க. அந்த மரபின் தொடர்ச்சியாக நாம் பாரதியாரை சொல்லலாம். ஒரு விதத்தில் அவரை தமிழ் வேத ரிஷி என்று கூட சொல்லலாம். சுருதி அப்படிங்கிற வார்த்தையினால் இந்த பாடலை பாரதி தொடங்குகிறார். சுருதி அப்படிங்கிற சொல்லுக்கு வேதம் என்று ஒரு பொருள். சுருதிங்கிற சொல்லுக்கு அடிப்படை பொருள் கேட்கப்படுவது. நாம் வேதங்களை இதுவரைக்கும் கேட்டு கேட்டு அதை மனனம் செய்து தான் பல பேர் அதை சொல்லுவதை, ஓதுவதை பார்க்கிறோம். வேதங்கள் எழுதப்பட்டது கிடையாது. அதனால் அதற்கு எழுதா கிளவி என்றும் தமிழில் ஒரு சொல் உண்டு. இப்படியெல்லாம் சூரியனை புகழ்ந்த பாரதியார் இறுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த முதல் பாடல் வரியில் செய்யுள்ள
கருதி நின்னை வணங்கிட வந்தேன். கருதி அப்படின்னா ரொம்ப விரும்பி, ரொம்ப ஆசைப்பட்டு உனக்காக நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் ரொம்ப ஆசைப்பட்டு நெடுநேரமாக உனக்காக இங்கே வந்து காத்துட்ருக்கேன். நீ வந்து உன்னை மறைத்து கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? நீ உன்னுடைய வாழ்முகத்தை காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அது என்ன வாழ்முகம்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். வாழ் என்றால் இந்த இடத்துல ஆயுதம் என்று பொருள் அல்ல. ஒளி மிகுந்த, சுடர் வீசக்கூடிய, பிரகாசமான என்று பொருள். சூரியனுடைய பிரகாசம் நாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதை எல்லோரும் உணர்ந்திருப்பீங்க இல்லையா? உன்னுடைய அந்த வாழ்முகம், ஒரு வாழ் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அதே போல் வாழ் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒளி என்றும் ஒரு பொருள் உண்டு. உன்னுடைய அந்த பிரகாசமான முகத்தை எனக்காக காட்டக்கூடாதா அப்படின்னு பாரதியார் ரொம்ப இறைஞ்சி கேட்கிறார். ஆனால் அப்போது கூட ஒரு நல்ல தமிழ் கவிதையை கேட்டு முடித்த பின்பு கூட சூரியன் வந்து இன்னுமே மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அது பாரதியாருக்கு ஒரு வருத்தத்தை தருகிறது. ஆனாலும் அப்போது கூட அவர் விடவில்லை. இன்னொரு செய்யுளை அந்த சூரிய பகவானை நோக்கி பாரதியார் பாடுகிறார். அதை இப்போ பார்க்கலாம். வேதம் பாடிய ஜோதியை கண்டு வேள்வி பாடல்கள் பாடுதற்குற்றேன். நாத வார்க்கடல் இன்னொலியோடு நற்றமிழ் சொல் இசையையும் சேர்ப்பேன். காதம் ஆயிரம் ஓர் கணத்துள்ளே கடுகி ஓடும் கதிரினம் பாடி ஆதவா நினை வாழ்த்திட வந்தேன். அணிகொள் வாழ்முகம் காட்டுதி சற்றே. இங்கே மறுபடியும் அந்த வேத மந்திரங்கள் எல்லாம் உன்னை பலவாறு புகழ்ந்து பாடுகின்றன அப்படிங்கிற அந்த உண்மையை பாரதி வலியுறுத்தி சொல்கிறார். இதில் ஒரு சின்ன நுணுக்கத்தை பாரதியார் செய்திருக்கிறார். மேலோட்டமாக பார்க்கும்போது இது சூரியனை போற்றி நான் உனக்காக காத்துட்ருக்கேன், உன்னுடைய தரிசனத்துக்காக ரொம்ப நேரமாக அங்கே நிற்கிறேன், சீக்கிரம் மேகங்களை விலக்கி விட்டு வா என்று மறுபடியும் அவர் சொல்வது போல உங்களுக்கு தோன்றும். ஆனால் கொஞ்சம் உற்று கவனித்தால் இதில் சில செய்திகளையும் சில ஆசைகளையும் பாரதி சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஒரு காட்சியை உங்களுடைய மனத்திரையில் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அகன்று விரிந்த கடல், அந்த கடலுக்கு மேலே மெல்ல சூரியன் உதயமாகி கொண்டிருக்கிறான். இது எல்லோருக்கும் பிடித்த ஒரு காட்சி தான் இல்லையா? பாரதியார் அப்படித்தான் ஒரு கடற்கரையில் நிற்பதாக நாம் கற்பனை செஞ்சுக்கலாம். சூரியன் மெல்ல எழுந்து வருகிறான். ஆனால் மேகங்கள் வந்து மறைச்சிருக்கு. கடல் தொடர்ந்து ஓசையிட்டு கொண்டே இருக்கிறது. பாரதியாருக்கு அது எப்படி கேட்குதுன்னா, வேதம் இசைப்பது போல கேட்கிறதாம். அந்த அகன்று விரிந்த கடல் ஒரு இனிமையான நாதத்தை தொடர்ந்து எழுப்பிக்கொண்டே இருக்கிறது. அந்த நாதம் பாரதியாருக்கு வந்து வேத நாதம் போல, வேத மந்திரங்களின் முழக்கம் போல கேட்டுக்கொண்டே இருக்கிறது. பாரதியார் வேதங்களை நன்கு கற்றவர். ரிக் வேதத்தினுடைய சில சூக்தங்களை ரிக் வேதத்தின் சில சூக்தங்களை தமிழில் மொழிபெயர்த்தவர். பாரதியாருக்கு ஒரு ஆசை ஏற்படுது. இப்போ வேத மந்திரங்கள் மட்டும்தான் சூரியனை வந்து புகழ்ந்து பாடணுமா? வேத மந்திரங்கள் ரொம்ப உயர்வானவை தான். ஆனால் என்னால் அந்த வேத மந்திரங்களுக்கு இணையா அழகான தமிழ் வார்த்தைகளால், அதுவும் இசையோடு கூடிய அழகான தமிழ் சொற்களால் சூரியனே என்னால் உன்னை பாட முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த வரி இரண்டு விஷயங்களை நமக்கு ரொம்ப தெளிவாக உணர்த்துது. ஒன்று, வேதங்களின் மீது பாரதியாருக்கு இருந்த மதிப்பு. இன்னொன்று, தமிழ் மீது அவருக்கு இருந்த அசைக்க முடியாத காதல் பற்று. அவர் என்ன சொல்லி பாடுறார் அப்படின்னா, அந்த வேத மந்திரங்களுக்கு இணையா, அந்த வேள்வி பாடல்களுக்கு இணையா என்னால் அழகான தமிழ் வார்த்தைகளை இசையமைத்து உன்னை துதித்து ஒரு கவிதையையோ ஒரு பாடலையோ பாட முடியும். அந்த பாடலை கேட்டு நிச்சயமாக நீயே மேகங்களை விலக்கிவிட்டு கொண்டு வந்து விடுவாய் அப்படிங்கிற அந்த ஆணித்தரமான நம்பிக்கையையும் இந்த இரண்டு வரிகளில் பாரதியார் சொல்கிறார். அடுத்தது, ஒரு அரிய விஞ்ஞான தகவலையும் பாரதி இந்த சூரிய தரிசனம் பாடலின் ஊடே பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அது என்ன விஞ்ஞான தகவல் அப்படின்னா, இப்போ ஒளியினுடைய வேகம் இப்போ 1,86,000
மைல்ஸ் பர் செகண்ட். இதுதான் வந்து ஒளியினுடைய வேகம். அந்த தகவலை இந்த பாடலில் பாரதியார் போகிற போக்கில் அப்படி சொல்லி கொண்டு போகிறார். காதம் 1000, உன்னுடைய கதிரினம் காதம் 1000 அந்த தூரம் பயணம் செய்கிறது அப்படிங்கிற தகவலை பாரதியார் இந்த பாடலில் பதிவு செய்கிறார். இன்னொரு கவிதை திசை அப்படிங்கிற கவிதையில் ரொம்ப துல்லியமாக ஒளியினுடைய வேகத்தை பற்றியே பாரதியார் எழுதுகிறார். காதம் என்பது 10 மைல். 10 1000 பெருக்கினால் 10,000, அதாவது பற்பல 1000 கிலோமீட்டர்கள் அல்லது மீட்டர்கள் தூரம் ஒளி வந்து பயணம் செய்து கொண்டு இந்த பூமியை வந்தடைகிறது அப்படிங்கிற தகவலையும் பாரதி இந்த பாடலில் பதிவு செய்கிறார். அதாவது வேதங்கள் மீதான அந்த மதிப்பு, தமிழ் மீது அவருக்கு இருக்கக்கூடிய காதல், அதே சமயத்தில் அறிவியல் மீதும் அவருக்கு இருந்த ஆர்வம், இந்த 3 விஷயங்களும் இந்த சூரிய தரிசனம் இந்த 2வது செய்யுள்ள ரொம்ப அழகாக எளிமையாக பாரதியார் வந்து சொல்லிட்டு போயிடுறார் அப்படின்னு தான் பார்க்கணும். இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு போகின்ற பாரதியார் போன செய்யுளை முடித்த மாதிரியே இந்த செய்யுளையும் எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, உன்னுடைய அழகான அந்த முகத்தை, அந்த ஜோதி வதனத்தை எனக்காக நீ காண்பிக்க கூடாதா? நான் உனக்காகத்தானே காத்திருக்கேன். நான் உன்னுடைய ஆற்றலை நம்பித்தான் வாழ்கின்ற ஒருத்தன். நான் மட்டும் கிடையாது, இந்த பூமியில் உள்ள எல்லா உயிர்களும் உன்னை நம்பித்தான் வாழ்கின்றன. நீ இப்படி முகத்தை மறைத்து கொண்டால் நான் எப்படி வாழ்வேன்? நான் எப்படி கவிதை எழுதுவேன்? என்றெல்லாம் இந்த கவிதைக்கு நாம் பொருளை விரித்து கொண்டே போகலாம். இந்த சூரிய தரிசனம் என்பது, நான் உனக்காக காத்திருக்கேன், நீ மேகங்களை விலக்கி விட்டு கொண்டு உன்னுடைய அந்த அற்புதமான அந்த ஒளிப்பிழம்பான வடிவத்தை எனக்கு காட்டணும். இந்த பொருளை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு கவிதையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதில் ஒரு சூட்சுமமான அர்த்தமும் இருக்கிறது. வானத்தில் நிறைய மேகங்கள் சூழ்ந்திருக்கு. அந்த மேகங்கள் விலகினால்தான் நமக்கு சூரியன் தெரியும். வானத்தில் இருக்கக்கூடிய அந்த மேகங்களைப் போலவே நம்முடைய மனசிலும் நிறைய மேகங்கள் மூடி கிடக்கின்றன. ஆசை அப்படிங்கிற ஒரு மேகம், அச்சம் அப்படிங்கிற ஒரு மேகம், கோபம் அப்படிங்கிற ஒரு மேகம், மோகம் அப்படிங்கிற ஒரு மேகம், பொறாமை, வஞ்சகம், சோம்பல், மறதி, இப்படி நிறைய மேகங்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. நம்முடைய உறுதியால், நம்முடைய தொடர் முயற்சியால், நம்முடைய அந்த வைராகியத்தால் நாம் இறைவனை தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருந்தோம் என்றால் இந்த மேகங்கள் படிப்படியாக மெதுமெதுவாக விலகும். இப்போ நான் சொன்ன இந்த மேகங்கள் எல்லாம் விலகும் போது எப்படி மேலே வான சூரியன் பிரகாசமாக தோன்றுவானோ அதே போல நமக்குள்ளும் ஞான சூரியன் உதிப்பான். அந்த சூரியனை நாம் தரிசனம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த வாழ்க்கை. இந்த பாடல் வெறுமனே வெளியில் இருக்கக்கூடிய சூரியனை தரிசிப்பதற்காக பாரதியார் எழுதிய ஒரு பாடல் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளோடு நீங்கள் சுருக்கி கொள்ளக்கூடாது. நமக்குள்ள உதயமாக காத்திருக்கிற அந்த ஞான பானு, அந்த ஞான சூரியனையும் வழிபட, பார்க்க, மகிழ ஒரு வாய்ப்பாக இந்த கவிதையை பாரதி கையாண்டிருக்கிறார் என்றும் நீங்கள் பார்க்கணும். நிச்சயம் ஒரு நாள் இறைவன் அருளால் அந்த வான சூரியன் போல நமக்குள்ளும் நாம் அந்த ஞான சூரியனை காண்போம், மகிழ்வோம். நன்றி.